ஐபிஎல் மினி ஆக்ஷன் ஸோ நடக்க போகுது. அதுலலாம் யார் யார் எவ்வளோக்கு விலைக்கு போவாங்க, சிஎஸ்கேக்கு யார் போவாங்க, எம்ஐக்கு யார் போவாங்க, எவ்வளோ விலைக்கு போவாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஒரு பக்கம். ஆனால் இங்கே ஆர்வம் என்ன அப்படின்னா, எனக்கு எக்ஸ்ட்ராவாக தமிழ்நாட்டில் இருந்து அந்த ஐபிஎலுக்கு யார் யார் இந்த தடவை செலக்ட் ஆவாங்க, எந்தெந்த டீமுக்கு போவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா இந்த 2 ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்டோட ஒரு ஹப்பாக நான் பார்க்குறேன். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து மொத்தம் 25 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 11 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்காது. இந்த வருஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து 11 பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த 11 பேர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் எந்தெந்த டீமுக்கு போவாங்க அப்படிங்கிறத நான் பேச போறேன். ஒவ்வொரு வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் வரும் ஓகேங்களா. ஓவரால் இந்தியாலே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் எத்தனை பிளேயர்ஸ் கலந்துக்கிட்டாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க ஆப்ஷன்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு லிஸ்ட் எடுக்கும்போது தமிழ்நாடு மட்டும்தான் அதிகமா இருக்கும் நான் பார்த்த வருஷங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா. பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மி கிடையாது. ஏன்னா இது ஒரு மினி ஆப்ஷன். இந்த மினி ஆப்ஷன்ல ஒரு 11 பேர், ஒவ்வொரு வருஷமும் 20 பேர் 30 பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில இருந்து. ஐம் நாட் ராங். பட் ஆனா 11 பேர் செலக்ட் ஆயிருவாங்க. இதுல வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணாங்க, பஞ்சாப் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒயிட் பால் அதோட ஹப் எதுன்னு கேட்டீங்கன்னா 2 சொல்லுவாங்க. ஒன்று தமிழ்நாடு, கர்நாடகா. இங்க தமிழ்நாடு பிரீமியர் லீக் நடந்துகிட்டு இருக்குங்கிறதுனால அதுல இருந்து எக்கச்சக்கமான ஒரு குவாலிட்டியான ஒரு ஒயிட் பால் கிரிக்கெட்டர்ஸ் போறாங்க ஐபிஎலுக்கு. அதை தாண்டி சைது முஸ்டாக் ட்ரோஃபி, விஜயசாகர் ட்ரோஃபில என்னதான் தடவை தமிழ்நாடு ஒரு செமிஃபைனல்ல இருந்து வெளியில வந்தாலும், லீக்ல இருந்து வெளியில வந்தாலும் பட் அடிச்சுக்கவே முடியாது, தோக்கலாம். பட் இன்னும் பல வருடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஒயிட் பால் பிளேயர்களை வந்து ஐபிஎலுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் தமிழ்நாடு அப்படிங்கிற சந்தேகமும் கிடையாது. பட் இதோட ஒரு 11 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. யாரை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, எந்தெந்த டீமுக்கு போவாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் யாராவது தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுப்பாங்களா, தமிழ்நாடு பிளேயர்ல சிஎஸ்கேக்கு பொருத்தமான பிளேயர் யாரு அப்படிங்கிறதும் பேச போறேன். அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு போற பிளேயரை பத்தி பேச போறேன். அண்ட் பேசலாம். ஆர்சிபிக்கு புரியுது, பட் கேகேஆர் எப்பவுமே தமிழ்நாடு பிளேயர் எடுக்காம இருக்கவும் மாட்டாங்க. ஸோ பேசலாம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் பிளேயர் தமிழ்நாட்டில இருந்து யாரு, அவரு எந்த டீமுக்கு போகணும், சிஎஸ்கேக்கு எந்த பிளேயர் போகணும், எம்ஐக்கு யாரு போகணும், ஆர்சிபிக்கு யாரு போகணும், நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேச போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2024 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்த் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2024 தமிழ்நாட்டில இருந்து மொத்தம் 11 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஷாருக் கான், சித்தார்த் மணிமாறன், சந்தீப் வாரியர், பாபா அப்ரிஜித், பாபா இந்திரஜித், பிரதோஷ் ரஞ்சன் பவுல், ஜி அஜிதீஷ், ரித்திக் ஈஸ்வரன், குர்ஜப்னீத் சிங், ஜாத்வே சுப்பிரமணியம், பி சூர்யா. சோ இதுல 11 பிளேயர்ஸ். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த நம்பர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த தடவை கொஞ்சம் இறங்கிருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின வருஷங்கள்ல ஒரு சில பல பேர்ல நீங்க கேள்விப்பட்டே இருப்பீங்க. ஒரு முகமதோட பிளேயர் பேரு முகமது, அப்புறம் தன்வரோட நேம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்புறம் சிலம்பரசன் சிஎஸ்கே நெட் பவுலரா இருந்தாரு, கடலூர்காரரு, அவரோட பேரும் இந்த தடவை இல்ல. அலெக்சாண்டரோட பேர் இதுக்கு முன்னாடி அடிபட்டிருந்தது, அவரோட பேர் இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சய் யாதவோட பேரு, சோனி யாதவ் போன வருஷம் ஆர்சிபிக்கு செலக்ட் ஆயிருந்தாரு. அதுக்கப்புறம் ஜெகதீஷன், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்காக ஆடிட்டு அண்ட் கேகேஆருக்கு போயிட்டு அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாரு. பட் ஆனா ஒரு பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகலையோ. ஹரி நிஷாந்த், அவர் ஒரு மாதிரி சிஎஸ்கேக்கு போனாரு. பட் ஆனா அடுத்தடுத்த வருடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. பட் இந்த தடவையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேம் ஷார்ட் லிஸ்ட் ஆகல. சோ ஒரு மாதிரி ஷாக்கா இருக்குது. இவ்வளவு பேர் இருந்தாங்க, பட் எங்க இவங்கலாம், ஏன்னா ஒரு வருஷம் செலக்ட் ஆக பட் அடுத்த வருஷத்துல அவங்க இருக்கணும்ல, பட் அவங்க இல்ல அப்படிங்கும் போதும் ஒரு மாதிரி ஷாக்கா இருக்குது. பட் ஓகே, அவங்க அடுத்த வருஷம் வரணும்னு நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். அவங்க வரணும். அண்ட் இதுல ஒரு அடுத்த வருஷம் ஒரு அஜித் ராமோட பேர்லாம் இதுல பார்க்கணும் அப்படிங்கறதும் நான் ஆசைப்படுறேன். அண்ட் டிஎன்பிஎல்ல நல்ல ஆடிட்டக்கூடிய ஸ்டார்ஸ்கள் பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி இருக்கிறாங்க. வருண் சக்கரவர்த்தி, தினேஷ் கார்த்திகன், அப்புறம் நடராஜன். இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எக்கச்சக்கமான ஒரு வாஷிங்டன் சுந்தர்லாம் அங்கே இருக்கிறாரு. பட் இங்க இருந்து 2 டீம், ஒரு எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வாங்குவாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 11 பிளேயர்ஸை பத்தி பார்க்கறோம் அப்படின்னா நீங்களும் தான் பார்க்க போறீங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேர் வந்து நான் ஷாருக் கான்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எதுக்கு வந்து தூக்கிட்டு போய் பின்னாடி வச்சுக்கிட்டு வர ஷாருக் கான், ஏன்னா மோஸ்ட் வாண்டட் ஒரு லிஸ்ட்ல அவர் இருக்கிறாரு. பட் ரீசன்ட் பாஸ்ட் டைம்ல ஷாருக் கான் அண்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு சைது முஸ்டாக் ட்ரோஃபிலையும் சிறப்பா பண்ணல அண்ட் விஜயசாகர் ட்ரோஃபிலையும் சிறப்பா பண்ணல. ஒரு மேட்ச் மட்டும் சிறப்பா பண்ணாரு. ஆனா டிமாண்ட் மட்டும் அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஒரு இம்பாக்ட் பிளேயர், இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் மூலமா ஷாருக் கானை பயன்படுத்தலாம். பட் அவர் டிஎன்பிஎல் எடுத்துக்கிட்டா ஒரு கேப்டனா
அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் போதும், அந்த ஒரு மேட்ச் ஸ்பாட் கிடைச்சுன்னா தூக்கி தும்சம் பண்ணிடுவாங்க. ஷாருக் கானை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க, பஞ்சாப் கிங்ஸ் ரிலீஸ் பண்ணி திரும்பி எடுப்பாங்களா, ஏன்னா அவ்வளோ ரேட்டுக்கு போயிட்டாரு, திரும்ப எடுப்பாங்களா? பட் ஆனால் சிஎஸ்கே ஷாருக் கானுக்கு ஹெவியா காம்பீட் பண்ணுவாங்க. ஒரு சில பிளேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் அந்த டீம் தான் சொல்லுவோம், பட் ஆனால் இந்த ஷாருக் கானுக்கு மட்டும் சிஎஸ்கேக்கு தேவைப்படுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் எடுப்பாங்களா? மும்பை இந்தியன்ஸ் கூட தேவைப்பட மாட்டாங்க. பட் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் விலையை ஏற்றி விடுறதுக்கு வேணா வருவாங்க. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கும் அந்த மிடில் ஆர்டர்ல ஆல்மோஸ்ட் ஆள் தேவை. தேவ்தத் படிக்கல், கேஎல் ராகுல் ஓபன் பண்றாங்க அப்படின்னா கீழே இல்லைன்னா தேவ்தத் படிக்கல் கிளினிக்கா ஓபன் பண்ணிட்டு கீழே கேஎல் ராகுல் வரும்போது ஃபினிஷரா ஒரு நிக்லஸ் புரானுக்கு முன்னாடியும் ஒருத்தவங்க ஆடணும்னா தேவைப்படலாம், மேபி தேவைப்படலாம் ஷாருக் கான் ஒரு ஃபினிஷரா. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு பேக்கப் தேவை அப்படிங்கும்பொழுது வேற சில பிளேயர்ஸ் கண்ணில் படுறாங்க. ஆனா அங்க ரோமன் பவுல் அங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஒரு சர்ஃப்ராஸ்லாம் இல்லைங்கிறதுனால டெல்லி கேபிட்டல்ஸும் சண்டைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஷாருக் கான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்சிபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க மலோலன் ரங்கராஜன் இருக்காரு அண்ட் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்பவும் எனக்கு செய்திலாம் ரீசெண்டா தெரியல, பட் அவர் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தமிழ்நாடு பிளேயர் சோனி யாதவ்லாம் கொண்டு பண்ணல, தினேஷ் கார்த்திக் அங்க இருக்கிறாரு. ஸோ ஷாருக் கான பேசி இங்க பாருங்க, நம்மளுக்கு இந்த மிடில் ஆர்டர்ல ஒரு பிரச்சனை இருக்கு, ஃபினிஷ் பண்றதுக்குள்ள ஒரு ஆள் இல்ல, ஒரு இந்தியன்ஸ் நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிறாங்க, பேட்டிங் பிரச்சனை கிடையாது, ஆனா பவுலிங் தான் அப்படிங்கும் போது வேணா ஷாருக் கான ஆர்சிபி எடுக்காம போலாம். பட் சிஎஸ்கே போன தடவை ஃபைட் பண்ணாங்க, பட் இந்த தடவை ஃபைட் பண்ணுவாங்க பிலீவ் பண்றேன். எல்எஸ்ஜி, டெல்லி கேபிட்டல்ஸ், சிஎஸ்கே, பட் அந்த பக்கம் கேகேருக்கு தேவையில்ல, ஏன்னா ரசல் ரின்கோ சிங்லாம் வச்சிருக்காங்க, அதனால ஒரு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண வேணாம். பட் பஞ்சாப் கிங்ஸ் அகைன் போவாங்களா, முட்டுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். பட் ஷாருக் கானுக்காக இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றோம்னா வேஸ்ட்லாம் கிடையாது, ப்ரொடக்டிவா செலவு பண்றோம் அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு ஷாருக் கானை எந்த டீம் ப்ரொடக்டிவா பயன்படுத்த போறாங்க அண்ட் எந்த டீம் அந்த காசை ப்ரொடக்டிவா பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் ஷாருக் கான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு காலத்துல அந்த ஈமு கோழி எல்லாம் எந்த அளவுக்கு ஐயோன்றாங்களே அந்த மாதிரி இப்போ ஷாருக் கான் இருந்துகிட்டு இருக்காரு, எப்பயுமே இருந்துகிட்டு இருப்பாரு, ஹிட்டர் கிடைக்கவே மாட்டாருங்க. அண்ட் இவருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி கிடைச்சிடறாங்க அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறவங்க. ஆனா அந்த தட்டுப்பாடுங்கிறது வந்து இருக்குது, ஏன்னா அவ்வளவு டீம்ஸ் இருக்கிறாங்க. பிச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னுக்கு, ஏன்னா சம்மர் டைம் கொஞ்சம் ட்ரையாவும் இருக்குங்கிறதுனால ஸ்பின்னர்ஸ் தமிழ்நாட்டில் இல்லாத ஸ்பின்னர்ஸ், பட் ஆனால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் எடுத்துக்கோங்க, செகண்ட் டிவிஷன் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, எக்கச்சக்கமா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். நீங்க கூச்பிகார், விஜய் மச்சான், அதாவது இந்த ஸ்கூலிங் கிரிக்கெட்லேயே அவர் அண்டர் 13, அண்டர் 16 எக்கச்சக்கமான இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான் பார்க்க முடியுது வராங்க. பட் சித்தார்த் மணிமாறன், சாய் கிஷோருக்கு அடுத்தபடியா இப்போ அவர் தான் ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்காரு. இங்க எந்தெந்த டீமுக்கு சித்தார்த் மணிமாறனோட தேவை இருக்கலாம், பிச் அண்ட் டீம் அப்படிங்கிற பார்க்கும்போது ஆல்ரெடி ஜடேஜா இருக்கிறாரு, சானர் இருக்காரு, அண்ட் இதுக்கிடையில சிஎஸ்கேவுக்கு சித்தார்த் மணிமாறனா ஓகே, சாய் கிஷோர்லாம் வச்சிருந்தாங்க, பார்ப்போம். ஒருவேளை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, சும்மா சொல்லிடக்கூடாது சிஎஸ்கேன்னு. ஆனா ஆர்சிபிக்கு ஸ்பின்னர் தேவைப்படுறாரு, ஆனா இவரு அந்த இடத்துக்கு சரியா இருப்பாரா? ஏன்னா சின்னசுவாமி சின்னதா தான் இருக்கும், ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஸ்பின்னர் தேவைப்படும் பொழுது இவர் கஷ்டம். பட் ஆனா பர்ஸ்ல காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, பேஸ் பிளேஸ்ல ஒரு தூக்கலாம். தினேஷ் கார்த்திக் அங்க இருக்கிறாரு, கேகேஆர்ல அவர் தினேஷ் கார்த்திக் அவர் லீட்ல இருக்கும்பொழுது அண்ட் இவர் அங்க டீமுக்குள்ள இருந்தாரு. இன்னொரு பக்கம் மலோலன் ரங்கராஜன் இருக்காரு. ஓரளவு சஜஸ்ட் பண்ணலாம், ஆர்சிபிக்கு தேவை, ஸ்பின்னர் தேவை. பட் இதை தாண்டி அவங்களுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒரு ஸ்பின்னர் தேவை. ஸோ ஸ்பின்னர் தேவைங்கும் பொழுது நான் வந்து இந்த இடத்துல இன்னொருத்தரையும் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டீமுக்குலாம் ஸ்பின்னர் தேவையோ அவங்க எல்லாமே இப்போ ஜாக்வெத் இருக்கார்ல, ஹாங்காங்கோட ஒரு பிரீட், அவர் வந்து அங்க ஹாங்காங்ல இருந்து தமிழ்நாடு வந்து இப்போ தமிழ்நாடுக்காக டிஎன்பிலையும் அவர் ஆடிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடுக்காக டிஎன்பியில் ஆடுறாரு, தமிழ்நாடுல இருக்கிறாரு இப்போதைக்கு. ஸோ ஒருவேளை ஆர்சிபி, எம்ஐ இவங்களுக்கு போகலாம், ஒரு பேக்கப்பாவது வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது இருப்பாங்க. பட் ஆனால் சித்தார்த் மணிமாறன் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சாய் கிஷோருக்கு அடுத்தபடியே அவர் நல்ல ஒரு ஆம் பால் பெஸ்ட் சொல்லல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக இருந்துகிட்டு இருக்காருனால ஸோ கண்டிப்பா சித்தார்த் மணிமாறனை கொத்தா தூக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீம் லெக் ஸ்பின்னர் தேவை அப்படின்னா எனக்கு எஸ்ஆர்ஹெச், ஏன்னா எஸ்ஆர்ஹெச்ல அவங்க வந்து பல்கா ஆள் இருக்காங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச்க்கு அவ்வளவா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்பின்னர்ஸ் தேவை அப்படின்னா அது ஆர்சிபிக்கு, எம்ஐக்கு மட்டும் தேவையோ, லக்னோவுக்கு கூட தேவையில்லைங்க. லக்னோ அவங்க ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் லக்னோ வந்து மாதிரி ட்ரை சர்ஃபேஸ்ங்கிறதுனால அங்கே ஒரு பேக்கப்பா தூக்கிட்டு போனாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை வளம் பெறும். ஸோ லெக் ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேணும்னா சித்தார்த் மணிமாறன் அண்ட் ஜாத்வேத் சுப்ரமணியம். ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஜாத்வேத் சுப்ரமணியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கிறாரு ஸ்கவுட்ஸ், ஏன்னா டிஎன்பிஎலுக்கு ஐபிஎல் ஸ்கவுட்ஸ்லாம் வருவாங்க, அப்போ ஒரு சூப்பரா போட்டார்ல, ஸோ இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறாங்க ஒரு நியூஸும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தீப் வாரியருக்கு இந்த தடவை ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு டிமாண்ட் அதிகம். ஆனால் சந்தீப் வாரியர், அதுபோல் குர்ஜப்ரீத் சிங் வந்து டிஎன்பிஎல் இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு அண்ட் டிவிஷன் மேட்சஸ் அவர் ஆடுறாருங்கிறதுனால இங்க நல்லா பண்ணிட்டு இருக்காருங்கிறதுனால ஸோ வெளில வந்து பாக்குறவங்க வந்து ஒரு பிக் பண்ணணும்னு யோசிப்பாங்க. குர்ஜப்ரீத் சிங் செம்ம ஹைட்டு, ஸோ அதே நேரத்தில் வந்து நியூ பால்ல கலக்கல் அண்ட் சந்தீப் வாரியரும் ஆல்மோஸ்ட் அப்படிதான். பட் சந்தீப் வாரியரை வந்து எடுப்பாங்க, எம்ஐல இருந்தாரு, பட் ஆட வைக்கிறது இல்லை அப்படிங்கிறது இருக்குது. பட் சந்தீப் வாரியருக்கு தடவை
அது அது லைட்டாக சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் குர்ஜப்ரீத் சிங் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு ஐபிஎல் ஸ்கவுட்ஸ் எப்படி ஜாப்வித் இம்ப்ரெஸ் பண்ணாரோ அதே மாதிரி. ஸோ நேம் இருக்குது. அண்ட் கொத்தனா ஆர்சிபி இல்லை தேவைப்பட்ட எஸ்ஆர்ஹெச் வழக்கமாக எம்ஐ வழக்கமாக இந்த தமிழ்நாடு ஒரு என்ன சொல்றது ஒரு பாண்ட் இருக்குனால தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குர்ஜப்ரீத் சிங் சிஎஸ்கே பார்ப்போம், என்ன ஃபிங்கர் கிராஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரித்திக் ஈஸ்வரன் டிஎன்பிஎல் ஃபைனல் நல்லா ஆனாரு. மேபி இன்னும் ஒரு காலம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் விக்கெட் கீப்பர் ஸோ ஐ திங்க் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அண்ட் பாபா அப்ரிஜித் அண்ட் பாபா இந்திரஜித் இவங்க கிட்ட போயிடலாம். ஏன்னா பாபா இந்திரஜித்க்கு வந்து அவர் ஒரு விக்கெட் கீப்பராக இருக்கிறாரு. அண்ட் நல்ல மிடில் ஆர்டர் ஆங்கர் ரோல் ஆடக்கூடியவர். ஸோ ஒரு மெச்சூர்டு கிரிக்கெட்டராக இருக்கக்கூடியவர். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் தேவையா? இல்லை குஜராத் டைட்டன்ஸ்க்கு தேவையா? இல்லை அவங்க எல்லாம் ஹிட்டர்ஸாக இருக்காங்க, அங்கே மிடில் ஆர்டருக்கு மேபி கொஞ்சம் தேவை மேபி. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் கன்ஃபார்ம் தேவை. ஏன்னா விக்கெட் கீப்பர் அவங்க பேக்கப் தேடிக்கிட்டு இருக்காங்க. கேஎஸ் பரத்தை எடுக்கிறதுக்கும் யோசிப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அங்கே பண்ட்டுக்கு விக்கெட் கீப்பிங் பண்ண முடியாதுங்கிறதுனால இங்கே அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விக்கெட் கீப்பரா தோனிக்கு பேக்கப்பா மேபி. பட் மிடில் ஆர்டர்ல 2 பேருங்க நான் பொறுத்து நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நான் சொல்ல முடியுது பேக்கப்பா மெயின் லெவலான ஒரு பேக்கப் ஒரு இந்திரஜித் ஒரு அப்ரிஜித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ரைட் ஹேண்டர் பிளஸ் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மிடில் ஓவரில் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் விஜய் ஹசாரே அண்ட் சைட் முஸ்டாக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுனால ஸோ அப்ரிஜித்தை எந்த டீம் பிக் பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கும். பட் எங்கெங்கே போனான்னா எல்எஸ்ஜி அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் ஓகே இந்த டீம் மட்டும் தான். மற்ற டீமுக்கெல்லாம் பேட்டிங் பெரிய பிரச்சனை கிடையாது. பட் விக்கெட் கீப்பர் பேக்கப் தேவை அப்படின்னா இந்திரஜித் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் போகலாம். அண்ட் அங்கே குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அண்ட் கேகேஆருக்கு எடுத்துக்கிட்டாலும் கேகேஆருக்கு ஆல்ரெடி இந்திரஜித் போயிருந்தாரு. ஸோ மேலே ரஹ்மனுல்லா குர்பாஸ் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் ஒருத்தர் இந்தியன்ஸ் சொதப்பும் பொழுது ஜக்கியெல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, கேகேஆர் ஜக்கி அண்ட் இந்திரஜித் வச்சிருந்தாங்க விக்கெட் கீப்பராக வைக்கணும். பட் இந்திரஜித்தை மேபி இப்போ போகலாம். மேபி அவர் வந்து ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. நாட் ராங், எனக்கு தெரியல. பட் பார்ப்போம். இந்திரஜித்துக்கு அண்ட் கண்டிப்பா வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ரிஜித்துக்கும் இருக்கு அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்றேன். பட் இந்திரஜித்துக்கு ஹைலி சான்சஸ் அதிகம். அடுத்தது ஈஸ்வரன், அதாவது ரித்திக் ஈஸ்வரன் சொன்னது மாதிரி தான் நான் வந்து பி சூர்யா அவர்களுக்கும் சொல்லுவேன். அவங்களுக்கும் காலம் இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் பிரதோஷ் ரஞ்சன் பவல் வந்து டெஸ்ட் இஸ் லாங்கர் ஃபார்மேட் வாரியர் கிங் வேற மாதிரி. பட் ஆனால் ஒரு T20 கிரிக்கெட் வரும்பொழுது டிஎன்பிஎல்ல நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு அவர் ஆடுறாரு. அந்த அளவுக்கு ரன்ஸ் இல்லை. ஆனால் இந்த பக்கம் Under-23 டோர்னமெண்ட் ஒயிட் பால் எடுத்துனா ரன்ன பால் ஆடுவார். பட் தேவைப்பட்ட ஒரு ரேங்கர் ரோல் எங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர் ஆடுறதுக்கு இல்லை நீ இப்போ சுத்து அடின்னு ரஹானிக்கு கொடுத்த லைசன்ஸ் ஏதாவது ஒரு டீம் மிடில் ஆர்டரில் கொடுத்தாங்கன்னா பிரதோஷ் ரஞ்சன் பவலுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அஜிதீஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ஆடுற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தினேஷ் கார்த்திக் இருக்காரு. தேவைப்பட்ட பேக்கப் சிஎஸ்கேவுக்கு அதிரடி ஆட்டக்காரர் வேணும் அப்படின்னா இவர். ஸோ விக்கெட் கீப்பர் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுறாங்களோ அங்கே இந்திரஜித்தும் அண்ட் அஜிதீஷும் இருப்பாங்க. பட் அஜிதீஷ் வந்து சைது முஸ்டாக் ட்ரிஃப்ல ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அவர் அடிக்கிறாரு. ஒரு அட்டாக்கிங் அண்ட் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்கக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பரா அவர் இருந்துகிட்டு இருக்காருங்கிறதுனால இவங்கெல்லாம் நான் சொல்றதுனா சில பேர் பேக்கப்ஸ் மெயின் பிளேயர்களா இப்போ ஷாருக் கான், சித்தார்த் மணிமாறன், இந்திரஜித் இவங்கெல்லாம் போகலாம். அஜிதீஷும் ஒரு மெயின் பிளேயராகவே ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடியவரா அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கு. அந்த குவாலிட்டியான கிரிக்கெட் இருக்குது. ஸோ அஜிதீஷ் வந்து சர்ப்ரைஸ் பண்ணவரோ இந்த தடவை தமிழ்நாடு சைட்ல இருந்து. ஏன்னா இவரை நிறைய பேர் பார்த்துக்கிட்டாங்க. சைது முஸ்டாக் ட்ரோஃபிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரொம்ப கம்மியான பால் 2 வருஷமா சைது முஸ்டாக் ட்ரோஃபி ஆடிட்டு இருக்காரு பெங்களூர்ல இருந்து. அண்ட் இங்க வந்து ஒரு அஜிதீஷ் குருசாமி கோயம்புத்தூர் பிளஸ் இங்க எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்காருங்கிறதுல ஒய் நாட் அஜிதீஷ். இந்த தடவை வந்து ஒவ்வொரு தடவை இந்திரஜித் ஷாருக் கான் போகும்பொழுது புதுசா எனக்கு அஜிதீஷ் பிக் ஆவாரோ, அவர் கொஞ்சம் பேசுவோம்னு எனக்கு தோணுது. பட் இதுதான் ஓகேங்களா. தமிழ்நாட்டில இருந்து இந்த 11 பேர்ல இவங்க கண்டிப்பா பிக் ஆகுவாங்க அப்படின்னா ஷாருக் கான், சித்தார்த் மணிமாறன், பாபா இந்திரஜித், அஜிதீஷ், குர்ஜப்ரீத் சிங் அண்ட் ஜாப்வித், அப்புறம் கடைசியா பாபா அப்ரிஜித் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். அண்ட் 11ல் 8 பேர் 7 பேர் செலக்ட் ஆகிறாங்கன்னா ஜாலி தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். பார்ப்போம். நீங்க ஓகே இல்ல கிரிக்கானதா இது தாண்டி வேற ஏதாவது இந்த பிளேயர் இங்க போகலாம் அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஓகே டன் ஓகேங்களா. ஸோ பார்த்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. அண்ட் எல்லா தமிழ்நாடு கிரிக்கெட்டர்களும் வாழ்த்துக்கள். அண்ட் வீடியோ பார்க்குற நீங்களும் ஒரு நாளுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஸோ நீங்க ஐபிஎல் ஆடுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பார்ப்போம். அண்ட் ஷாருக் கான் எவ்வளோ ரேட் போவாருன்னு நீங்க கெஸ் பண்றீங்க? பேஸ் பிரைஸ் 2 crores லேக்ஸ்லேருந்து crore போவாரு. அண்ட் சந்தீப் வாரியரும் பிக் ஆவார் ஓகேங்களா. அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பார்ப்போம். சித்தார்த் மணிமாறன் அண்ட் அஜிதீஷ் 2 பேரும் சர்ப்ரைஸ் பண்ணா நல்லா இருக்கும். பார்ப்போம் எவ்வளோ போறாங்கன்னு சொல்லிட்டு. இது பேஸ் பிரைஸ் தாண்டி லேக்ஸ்ல இருந்து அண்ட் crores போறதுக்கு சித்தார்த் மணிமாறனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்கும் சொல்லிட்டு. நான் சொன்ன 2 பிளேஸ் அஜிதீஷ் அண்ட் சித்தார்த் மணிமாறன் ஸோ சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.